இப்போ நாம இரும்பு குதிரை படத்தோட பிரஸ் மீட்டை தான் பார்க்க போறோம். அப்படியே படத்தோட நட்சத்திரங்கள் கிட்டயும் பேசுவோம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பல வெற்றி படங்களை எடுத்திருக்கிறார்கள். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் அடுத்த வெளியீடு இரும்பு குதிரை என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு யுவராஜ் போஸ். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பல இயக்குநர்கள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி அது வாழ்க்கையில் ஒரு மைல்கன் படமாக இரும்பு குதிரை அவர் செதுக்கியிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் அவருக்கென்ற உரிய பாணியில் இசையமைத்திருக்கிறார். மனதில் பதிய மாறி பிரமாதமாக இசையமைத்திருக்கிறார். அதர்வா முரளி இந்த படத்தில் ஒரு பைக் ரேசராகவே மாறியிருக்கிறார். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது. இரும்பு குதிரை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பா தேவரம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. பாண்டிச்சேரி, சென்னை, இட்டலின்னு இது ஷூட் பண்ணியிருக்கோம். இரும்பு குதிரை அதர்வா, பிரியானந்த், லட்சுமி ராஜ், ஜானி டினிகர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு காதல் கதை அதை பைக்கர்ஸோட பின்னணியில் சொல்லியிருக்கு. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இரும்பு குதிரை என்னுடைய 41வது படம். ஒரு ரேஸ் ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு நல்ல ஃபிலிமாக, ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செலக்ட் பண்ண ஒரு படம். இந்த ஆடியோ இஸ் கம்ப்ளீட்லி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். ஐவ் டன் டப் ஸ்டெப், ஐவ் டன் டெக்னோ, ஐவ் டன் ரெட்ரோ ஹிந்தி, அந்த மாதிரி நிறைய ஐவ் ட்ரைட் லாட் ஆஃப் ஸ்டஃப். ஆடியோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், ஆடியோ எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இரும்பு குதிரையோட ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. ஸோ எனக்கும் ஜிவிக்கு இது 4வது படம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா 2 பைக்கர்ஸ் கேங்க்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த படம். ஸோ இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் பைக்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு புது ஜானராக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் ஆடியன்ஸ்க்கு. ஸோ தியேட்டரில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் வந்து பாருங்கள்.